வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோட் சைட்லேயும் வாங்கி சாப்பிட்ருப்போம், ஹோட்டல்லையும் வாங்கி சாப்பிட்ருப்போம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ஃப்ரைட் ரைஸுக்காக முதல்ல அரிசியை நம்ம வேக வச்சு வடிச்சுக்கணும். அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி அரிசி 1.5 கப்பு இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். தண்ணி 7 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். அதாவது 4 பங்குக்கு மேலே நம்ம தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வடிக்கும்போது நம்மளுக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சாதம் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக 1 டீஸ்பூனுக்கு இது மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். பாசுமதி அரிசி 1.5 கப்பு எடுத்து அதை 3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனேவே ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இல்லை கலக்காமல் நம்ம விட்டோம் அப்படின்னா பாத்திரத்தில் அடியில் வந்து பிடிச்சிக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. சாதம் வேகட்டும், பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்து கரெக்டாக 7 நிமிஷம் ஆகுது. சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வெந்து வந்துடுச்சு. நமக்கு ஒரு 80% மட்டும் வெந்தால் போதும். ஒரு தடவை இந்த மாதிரி கலந்துட்டு ஒரே ஒரு சாப்பாடை எடுத்து நம்ம கையால் நசுக்கி பார்க்கும்போது ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் ஆகணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை உடனேவே வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை வடித்து எடுத்தாச்சு. இது ஃபேனுக்கு அடியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸுக்காக நம்ம முட்டையை முதல்ல பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகி வரும்போது இதில் 7 முட்டையை உடச்சி நான் இந்த மாதிரி பவுலில் சேர்த்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப்பு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்காக 7 முட்டை நான் சேர்த்துருக்கேன். 6லேருந்து 7 வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம், குறைவாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை உள்ளே சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான தீயில விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி கலர ஆரம்பிக்கலாம். நல்லா கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு பொடி பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி தட்டி விடும்போது பொடி பொடியாக வந்துடும். நல்ல கலரி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் முட்டை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனீங்கன்னா தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்குறது ஆப்ஷனல் தான். சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. 2 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமே நம்ம காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு பீன்ஸு, 3/4 கப் அளவுக்கு கேரட், இது எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். காய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விருப்பம்தான். நம்ம காய் சேர்க்காமையும் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் இன்னும் கூடுதலாக இருக்கும். காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காய் ரொம்ப வெந்துடக்கூடாது. நம்ம எப்போவுமே ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா காயெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காயெல்லாம் இந்த அளவுக்கு தான் வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். குடமிளகாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிகப்பு மஞ்சள் 2 கலரில் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். பச்சை குடமிளகாய் என்கிட்ட இல்லை, அதனால நான் கலரில் இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குடமிளகாவும் சேர்த்துட்டு குடமிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேகவே வைக்க வேண்டியதில்லை. அதனால ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. காயெல்லாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டார்க் சோயா சாஸ்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் அதிகமாக சேர்க்கலை, கொஞ்சமான அளவில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சோயா சாஸும் வினிகரும் ஊற்றாமையே இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்குங்க. இப்போ சாப்பாடு எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளோட காரம் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸுக்கு, அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் 1.5 கப்பு சாதம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாப்பாட்டில் நம்ம உப்பு சேர்த்து வடிச்சிருக்கோம், கொஞ்சமாக பத்தாமல் இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி 2 கரண்டி வச்சு லேசாக கலந்து கொடுக்கணும். இது ரொம்ப அதிகமாக நம்ம கலந்தோம் அப்படின்னா அரிசியெல்லாம் உடஞ்சிடும், பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரம் மசாலா கடைசியாக போட்டுட்டு இது மாதிரி குலுக்கி விட்டுருங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கடைசியாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வெங்காயத்தாள் இல்லை, வெங்காயத்தாள் இருந்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான வாசனையோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரோட் சைடு கடையில், ஹோட்டலில் எதுலேயுமே போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். ஒரு நாளைக்கு நமக்கு டைம் இருக்கும்போது ஸ்பெஷலாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடையில் போய் வாங்காமல் இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.